குட் ஈவினிங் குட் ஈவினிங் கேட்கின்றது குட் ஈவினிங் ஆரம்பமாகின்றது ஆங்கிலம் கற்போம் என்று வகுப்பு 10 இணைந்திருக்கின்றோம். தோப்பாடு டாக்டர் ஜெயரட்மன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. வணக்கம் பாருங்கள் அண்ணா, இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸ்கிரீன் தெரியுதோ? ஆமா, நான் கிளியரா இருக்கு. ஓகே. ஹோம்வொர்க் நாங்கள் தந்தது போன முறை செய்திருப்பீங்களோ தெரியல. உங்களோட கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் எப்படி போயிருக்கு? It was very good. It was very good. Very good. Very nice. Very good. Very good. இந்த தைப்பொங்கல் இன்றைக்கு பொங்கல் அதுவும் நல்லா போகுது. ஹாப்பி தைப்பொங்கல் எல்லாருக்கும். Oh, thank you. Thank you. So we'll start the lesson. Okay. Balan. Good. வணக்கம் பாலன். வணக்கம். ஒரு ஆம்பளையானபடியா கூப்பிடுறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எங்களுக்கு பொங்கல் வந்து நாங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்கல. பொங்கல் செய்து அனுப்பி இருக்கிறோம் இங்க. நாங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கல. கிளாஸுக்கு வேண்டி போட்டிருக்கிறோம். So we'll start now. Yeah. Lesson 10 இன்றைக்கு date 15th January 2026. Yeah. 15ஆம் தேதி தை மாதம் 2026. Homework. Finding small words inside a big word. இது செய்தீங்களோ? Yeah. Understanding. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். பவமலர் கல்விராஜன், and at net dear ing stand. இவ்வளவுதான் நான் எடுத்தேன் டாக்டர். ஓகே. வாணி சொன்னீங்கன்னா நல்லது. அவர் சொன்னது நான் 3 வேர்ட்ஸ் சொல்றேன். அப்படின்னா ஓகே 3 லெட்டர். ஆமாம். இங்க் அண்ட் எண்ட் டென் ரெட் டின் டிட் சர் ஸ்ரீ சேட் சாட் ஈட் எயிட் சிங் சாரி சிங் 4 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். சிட் டாட் கோஸ் கேஸ் மன்னிக்க வேணும். Excellent. Good evening, sir. Ragini Albon. Good evening. Another person? Ragini Albon. Ragini, good evening to you. In, at, eat, tea, and, nun, rest, read, sit. Very good. And 2 words answer. On, or, no. Or, no. No, where are you? இல்லையே. Understanding. Understand, yeah. 2-3 letters. இல்ல. ஆமா. வணக்கம். ஜெயம் சொல்றேன். 4 எழுத்து சொற்கள் சொல்றேன். யூனிட், நீட், நெஸ்ட், நைன், டென்ட், டிங், ரெயின், ரெண்ட், ரெட், ரீட், ரெஸ்ட், ரைஸ். ஓகே. நீங்கள் எழுதின வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் விளங்குதோ? மீனிங் விளங்கினதான் சொன்னா மற்றது கணக்கு எழுதி வச்சிருக்கேன். Very good. Well done. Another person? I am Navadi. 4 letters words: dust, sand, star, send, sit, date, sewer. சிட் வந்து 3 எல்லாம். SITE sit அந்த இருக்கு அந்த verb. Sight. சொல்லுங்க. ஓகே. ஒரு இடம்.
வீடு கட்டுற இடத்தை சைட்னு சொல்லலாம். ம். அது தமிழ்லயும் வரும் என்ன சைட். ஓ சைட். ஓ I'm Padmini. Bhakkar. தமிழ்ல I'm Padmini. ம். Good afternoon. குட் ஆஃப்டர்நூன். Good afternoon. எத்தனை லெட்டர் வேர்ட் சொல்லணும்? ஃபன் வந்திருந்தேன். நீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இதை எழுதினாலே சொல்லுங்க. ஆனியன். அனியன். ஆனியன் ஆனியன். எங்கோ இல்ல ஓ வரை இல்ல. ஓ வரை இல்ல. அது நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓ அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை லெட்டர்ஸ் வேணும்? அண்டர் ஸ்டாண்ட் 3 letter word and ing 3 letter words sit And 2 letter an stand stand yes. இவ்வளவு தான் நான் வச்சுக்கிறேன். Next person. sing. 5 words letters சொல்லவா கூட? இல்ல இதுல இருக்கிறவர்கள் சொல்லாதவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும் ஒரு முறை. இருக்கிறார்கள் ஓ இருக்கிற ஆட்கள்ல சொல்லாதவர்கள் சொல்லிக் கொள்ளுங்க முதல்ல. குட் மார்னிங் டாக்டர். நான் ஃபோர் லெட்டர் சொல்றேன். ஓ சிங், டஸ்ட், நெஸ்ட், டர்ன், சென்ட். உங்களோட பேர்? நேவிஸ் பிலிப். நேவிஸ். ஓகே தேங்க் யூ. கீட். GUID. கீட். Sing, dust, nest, rest, turn, scent. UID guide. Guide, tide. TIDE, tide. சரியா நான் சொல்றது? TIDE tide. tide. Tideன்னா என்ன? tideனா தெரியும். Right another. அலையண்டா அலை. Tideன்னா கடல் அலைய சொல்லலாம். Tide சொல்றது. கலை. ஓகே. சரி அவர்கள் பாலன் அவர்கள் 2 பேரும் சொல்ல இல்லை சொல்லிட்டு பிறகு அடுத்த ரவுண்ட் வருவோம். வரையில கிளாஸுக்கு நான் நெக்ஸ்ட் டைம். சரி அவர்கள் வணக்கம். சரி அவர் கேட்டுக்கொண்டு தெரியல மியூட்ல நிக்கிறாருண்ணா. சரி சரி ஓகே நன்றி. இந்த ரமூவ் வேர்ட்ஸ் நான் ஒரு 3 சொல்றேன். unrest, tears, sure, ears, nurse, sending. Good. Very good. Nowadays நான் 4 words நான் சொல்றேன். stand, sing, dust, ring, send. அவ்வளவுதான் தெரியுதுண்ணா. That's all right. நான் ஒரு சொல்லு மட்டும் 5 எழுத்து சொல்லி sugar SUG. Dust என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தூசு. தூசு வர சொல்றேன். தூசி. Now 4 words letters. Best, visa, rent, rate, and deal. 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 விசாக்கு என்ன? Sorry. என்னன்னு சொல்லுவீங்களா? அந்த 2 பேர் விலா பேசைக்க டீல் சொல்லுவீங்க. விஷயங்களை பார்க்கறது டீல்னு சொல்லலாம். ஆனா விசாக்கு வி இல்லையே.
வி எங்க இருக்கு? ஆ? விசாக் விசாக்கு வி இல்லையே. VISC. எங்க இருக்கு வி இதுல? அண்டர்ஸ்டாண்டிங் தானே சொல்லு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. தான் பார்த்தது. Understanding. ரெண்டு சொல்லு மாறி சொல்லி இருக்கிறேன். விசா இல்ல. நீங்க டீல் முதல்ல இல்ல இதுல. வி இல்ல. பெஸ்டும் விசாவும் பெருசா பெறாது. ஓகே. ரெண்டு மற்றது முதல். நியா நியா NEAR நியா SUR சு NEAR நியா ஓகே. SUR சுவர். மற்றது குட். TURN turn EARN earn எஸ். RA என்ன கருத்து? காசு சம்பாதிக்கிறார் earn பண்றது. உழைப்பு. ஓகே. உழைப்பு. RAIN மற்றது read READ ஆரி READ read. வாசிக்கிறது. Yeah. ஆமாம். ENDS end திரும்ப சொல்லுங்க. ENDN அதோட S சேர்த்தனம். ஓகே. முடிகிறது. ஓ எல்லாரும் சொல்லிட்டீங்களோ? ஜெயமலர் 5 எழுத்து சொற்கள் சொல்றேன். அண்டர், யூனிட், யூரின், நர்ஸ், எரைஸ், டயர்ட், டைட், இன்செட், இன்டர், கிரேட், கைண்ட், கிரைண்ட். கிரைண்ட் என்னன்னு தெரியல. கடைசி GRIND வேர்டு சொல்லுங்க. GRIND கிரைண்ட் என்ன? அந்த கிரைண்ட் கிரைண்ட் பண்றதுன்னா கிரைண்டரா இல்ல அரைக்கிறது. அரைக்கிறது. தான் கிரைண்டிங் சொல்றது. அரைக்கிறது. ஓகே. பல்ல போட்டு இதை நாங்கள் குழந்தைகளா சொல்ற கிரைண்டிங். ஆக்கள் பல்லு பல்லு பல்ல பல்லு பல்ல இருக்கிறது தேய்க்கிறது அதையும் கிரைண்டிங் சொல்றது. இரவில. நரம்புறது அப்ப சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டீங்களோ? இன்னும் இருக்குதான். ஆனால் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு சார். இப்போ நாங்கள் இதில் நான் எடுத்தது இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தேடி போனால் அங்கே இருக்குது 50க்கு 60க்கு மேலே. நான் எல்லாத்தையுமே தேடி எடுத்திருக்கிறேன். எல்லாமே 157. நானும் அப்படித்தான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. ஆமாம். மற்ற சீட் இருக்கு. உள்ள வேர்ட்ஸ் இன், அட், இட், அண்ட், அஸ், அப். இதுதான் எனக்கு வந்த வேர்ட்ஸ்கள். உங்களுக்கு ஏதும் இருந்தால் நீங்கள் இதில் சேர்க்கலாம். மூன்றாவது 3 வேர்ட், 3 எழுத்து லெட்டர்ஸ் சேர்ந்த வேர்டு. ஈட், ஏட், டீ, சின். சின்னடா என்ன சொல்வீங்களா? ஸ்விம். ஆடுறது. இல்ல சின்னன்றது இல்ல அது ஸ்கின். சின்னன்றது தோல் வரும். பாவ மன்னிப்பு. புண்ணியம் பாவம் என்று அதுல சின்னன்னு சொல்லலாம். என்ன ஸ்பெல்லிங்? SIN. மற்றது இதுல டின் சொல்றேன். டின்னடா உங்களுக்கு தெரியும். டின்னடா பேணி. அண்ட் ரன் ஓடுறது. நட்டண்டா என்னன்னு சொல்லி தெரியும் பாப்போம். விதை. நட் சாப்பிடுறா விதைய சாப்பிடுறது. ரெண்டா சிவப்பு. சிட்டண்டா இருக்கிறது. யூஸ் அண்டா பாவிக்கிறது. செட்டண்டா இருக்கிறது. நெட். நெட் என்னன்னு சொல்வீங்க? கூடு. வலை. வலை. ரெட். சிவப்பு. ரெட்னா சிவப்பு. கன் என்றா உங்களுக்கு தெரியும். முடிந்தது.
துவாக்கு Gun. டன்னும் வரும் கண்ணும் வருமோ? ஓ சன்னுண்டா சூரியன், ரேனுண்டா ஓடுறது, எண்டா முடிவு, டிக்கண்டா என்னன்னு சொல்றீங்களா? பெரிய கிணறுன்றது டிக் என்று சொல்லலாம். கிணறு இருக்கின்றது. திரும்ப சொல்லுங்க. Dick. நிலத்தக்கின்றது. ஓ நிலத்தக்கின்றது டிக். இது உங்களுக்கு விளங்கிச்சதோ? இது இந்த வேர்ட்ஸ் உங்கள்ட்ட இல்லாவிட்டா நீங்கள் எழுதலாம், உங்களோட வேர்ட்ஸை பிரிப்பிக்கலாம். அது வரையில கூட வாணிமரவர்கள் இருக்காவே நீங்களும் இருக்கா அந்த பேர்டன் ஒன்றும் வரையில எங்களுக்கு வீடுகள் வரையில் அவருடைய படம் அவர் தான் நிக்கிறாரு இதுல இல்லையே வந்தது வரையில் வரையில அவற்றை படம் தான் வந்து கொண்டிருக்கு. அப்படியா? வரையிலவான் கேக்குது. நாங்க நேரா இருந்து கதைக்கிற மாதிரி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். படம் வரையில படம் வரை இல்லையா? படம் இருக்கு பாருங்க அண்ணா. அண்ணா பேசுங்க அண்ணா ஒரு தரம். இல்ல அவர் இருக்கிறார், அவர் வர்றது இந்த போட்டில போட்டு காட்டுறது இல்ல. அந்த போட்ல நீங்க ஒயிட் போர்ட்ல போடுவீங்க தானே என்ன, அதை காணமான்னு சொல்லுகிறார்கள். சரி அது போலாம் போயிட்டு பரவாயில்லை, அடுத்த முறை பார்ப்போம். ஓகே ஓகே. இது கொஞ்சம் கஷ்டமா போயிட்டுது. மற்றது 4வது 4 எழுத்து கூட்டுறது, 4 எழுத்து சேர்ந்த சென்டென்ஸ் ஒரு வேர்டை பார்ப்போமா? ரெஸ்ட், REST உங்களுக்கு தெரியும், ஆறுதலாக ரெஸ்ட் பண்றது. சிங் அண்டா பாடுறது. டஸ்ட் என்றால் உங்களுக்கு தெரியும், DUST டஸ்ட், தூசி. நெஸ்ட், NEST நெஸ்ட். நெஸ்ட் என்றா பேர்ட்ஸ் கூடு கட்டுறது நெஸ்ட் என்று சொல்லலாம், பறவைக்கூடு. டர்ன், டர்ன் என்றா திரும்புறது, TURN டர்ன். டர்ன் டு யுவர் ரைட் என்றா வலது பக்கத்துக்கு திரும்புங்கோ. டர்ன். மற்றது சென்ட், சென்ட் என்றா தபால் அனுப்புறது. சென்ட், ஐ சென்ட் மெயில் டுடே என்றா நான் அனுப்பினேன், CNT சென்ட். டியூனா என்றா உங்களுக்கு தெரியும், மீனா டியூனா மீன், டியூனா மீன், TUNA டியூனா. ரைட், இதெல்லாம் உங்களுக்கு இல்லாவிட்டா அதை நீங்கள் இப்ப இந்த நேரம் சேர்த்துக் கொள்ளலாம். RIDE ரைடு. ரைடுன்னா என்னன்னு சொல்லுவீங்களா? சைக்கிள்ல ரைட் பண்றது. வெரி குட். RIDE ரைடு. டைடு, டைடுன்னா முந்தி சொன்னார் உங்களுக்கு இருக்கிறதா? டைடு, டைடு, டைடுன்னா அந்த இது TIDE டைடு. டைடுன்னா அலைகள், TIDE டைடு, அலை. அடுத்தது சைடு, SIDE என்றா சைடு. சைடு என்றா என்ன கருத்து? பக்கம். பக்கம், பக்கம். SIDE சைடு. பாருங்க, உங்களை இதில் இல்லாவிட்டா சேருங்க. அடுத்தது சாண்ட், SAND. சாண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்களோ? மணல், மணல். SAND சாண்ட். எழுதுவீங்களா? நான் சொல்ல ரிங், ரிங் என்றா என்ன கருத்து? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் RING? வளையம். வளையம். மோதிரத்தை சொல்லலாம் ரிங் என்று. மற்ற ரிங் பண்றதுன்னு சொல்லி எதுவும் பெல் ரிங்.
RING ring. ரிங் மணி அடிக்கிறது. மணி அடிக்கிறோம். ரிங் த பெல் என்றால் மணியை அடிக்கிறது. கெயின் அடுத்த வேர்ட் 4. உங்கள்ட்ட இதுக்காக எழுதி போடுங்கோ. GAIN கெயின். கெயின் என்ன? GAIN கெயின். Gain and up by Pasari. வெற்றி. கெயின் என்றா வெயிட் கெயின் பண்றேன்டா. தூக்குறது ஆக்கள் 2 கிலோ கூடின உடனே சொல்றது ஐ கெயின் 2 pounds ஆஃப் வெயிட் என்று சொன்னா 2 pounds 2 ராத்தல் கூடினது என்று சொல்லி கருத்து. கெயின் அவரோட நண்பரா இருக்கிறதால ஐ கெயின் எல்லோட்டன்னு சொன்னால் அவரோடு நான் நண்பரா இருக்கிறதுல நான் கணக்கு அனுபவிக்கிறேன். கெயின். ஒருக்கா ஸ்பெல்லிங்ஸ் பண்ணுங்க. GAIN கெயின். கெயின். GAIN கெயின். ஜியா கேயா கேயா G for government. கவர்மெண்ட் G for goat. சரி 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 கே எப்படியா வரும் இதுல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜி இல்ல தானே இல்ல இருக்கு. ஜிஏ ஐயா என்னதான் எழுதுன்னா எனக்கு என்ன அது மாதிரி பரவாயில்லை. மற்றது இன்னொன்று இருக்கு. டியூன். டியூன் என்னன்னு சொல்லுவீங்களா? TUNE டியூன். சத்தம் பாரது சத்தம் என்ன மியூசிக்ல வர டியூன். டியூன் பண்றது. கரெக்ட். That's correct. அது என்ன இவ்வளவு எழுதிட்டீங்களா? 4. நேவிஸ் பிலிப்ஸ் ஏதோ கேக்குறீங்க? TUIN ஓம். TUIN டியூன் ராகம் தானே டியூன். ஓம். எஸ். TUIN டியூன். TUNE டியூன். TUNE. டியூன். டஸ்ட் ஸ்பெல் பண்ணுங்க யாரும் பாப்போம். DUST, dust. டஸ்ட். ரிங். RING. ரிங். சின். SIND சின். எண்ட். எண்ட் என்ன கருத்து? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எண்ட்? முடிவு. முடிவு. END எண்ட். நட். நட் என்ன கருத்து? விதை. விதை. ஸ்பெல் பண்ணுங்க. நட். Seeds and mermen, seeds merendane. NUT not seeds merendane in natuke. Seeds same. முதலாவது நான் தந்த நான் ஒரு இது. 2வது தந்த நான். 3வது 3 லெட்டர்ஸ். 4வது 4 லெட்டர்ஸ் தந்துட்டேன். இதுகளெல்லாம் உங்களுக்கு உங்களோட இதுல நீங்கள் உங்களோட இதுல சேராம இருந்திருந்தால் நீங்கள் சேர்த்தீர்களா? குட். இனி 6வது பாருங்க. இத 5வது அண்டர். UNDER அண்டர். UNDER அண்டர். அண்டர் என்ன? Under the table. Under the chair. Undergraduate என்ன? மேசைக்கு கீழே உள்ளது. Undergraduate என்ன கருத்து? யாருன்னா கதிரைக்கு கீழே. அண்டர் கிராஜுவேட் என்ன கருத்தாம் சார் கேக்குறேன். Undergraduate என்ன கருத்து ப்ளீஸ்? பட்டதாரி. பட்டதாரிய வராம இருக்கிறார்கள். படிச்சு கொண்டு இருக்கிறார்கள் தான் அண்டர் கிராஜுவேட் சொல்றது. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறது, செகண்ட் இயர் படிக்கிறது, தேர்ட் இயர் படிக்கிறது. பேச்சுலர் வந்த உடனே அந்த அண்டர் கிராஜுவேட் இல்லாம போயிடும். கீழ்த்தங்கிய பட்டதாரி என்றது அவதானா? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். கீழ்த்தங்கிய பட்டதாரின்னு சொல்றது. அதுக்கு பிறகு பார பட்டதாரிகள் என்ன தெரியுமா உங்களுக்கு? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் உண்டு. அடுத்தது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் என்றா முதுமாடி பட்டம் சொல்றதா தமிழ்ல.
பொதுமானிப்பட்டம். கலைவாணி கலை இரண்டா என்னன்னு சொல்றது, பிஹெச்டி என்றா என்னன்னு சொல்றது. கலை கலை போஸ்ட் கலைவாணர் கலைமானி பட்டம். கலைமானி கலைமானி பட்டம். கலைமானி. கலைமானி பட்டம். பிஹெச்டி போஸ்ட் அப்படி வேற உங்களுக்கு அந்த பேரை வச்சு கொடுத்தாங்க கலைவாணிக்கு. எந்த பேரை காணும்னா அது பரவாயில்லை. செய்ய You வேண்டியது. deserve that. You deserve that. So BSc, MSc, PhD இதுதான் இந்த 3 படிப்பும் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறது. புதுமானி பட்டமும் PhD. அந்த பிஹெச்டிக்கு வந்து சார் டி கேபிட்டலும் ஆர் கேபிட்டலும் வரும். டிஆர் இங்கிலீஷ்ல. மற்றது டாக்டருக்கு வந்து டி கேபிட்டல் ஆர் சின்னனா வர்றது டாக்டரா இருக்கிறவைக்கு. இந்த ஜிபி இருக்கிறவைக்கு அந்த எழுத்து. ஓகே, PhD தான் வரும். PH போட்டு டாட் வந்து டி கேபிட்டல், டாக்டர் ஆஃப் பிலாசபி. My son PhD doctor aeromechanical engineer. My son. Very good, well done. Yes, done well. தமிழ்ல அஞ்சுள்ள வேர்ட்ஸ பாப்போமோ? தமிழ்ல சரியான சொல்லண்டா என்ன? கலைவாணரா இல்ல கலைஞான்? என்னத்துக்கு? கலாநிதி என்று வருமா பிஹெச்டிக்கு? கலாநிதி என்றுதான் PhD-ய மிக பண்ணுங்க. கலாநிதி. தேங்க்யூ. 5 லெட்டர்ஸ் நாங்கள் இப்ப பார்ப்போம். அண்டர் நான் உங்களுக்கு சொன்னான். UNDER அண்டர். UNDER அண்டர். இரண்டாவது கைடு. GUID கைடு. GUID கைடு என்றால் என்ன கருத்து? ஒழிக்கிறது, கைட் பண்றது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு, இந்த ஃப்ரெண்டுக்கு எங்க ஸ்டேஷன் தெரியாது, நீங்கள் கைட் பண்ணி காட்டுவீங்களோன்னு சொல்லி வழிகாட்டி. டூரிஸ்ட் வழிகாட்டு. கைடு. கைட். GUID ரசிருங்கோ. யூ பிகம் எத்தனையோ வேர்ட்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கும். GUID கைடு. GUIDE கைடு. அடுத்தது ட்ரெயின். ட்ரெயின் என்றா என்னது? TRAIN. பயிற்சி செய்யற பயிற்சியாளர். ட்ரைனிங். ட்ரெயின் பண்றது, ட்ரைனிங் செய்யறது, பயிற்சி கொடுக்கிறது. ட்ரைனிங். புகையிரதம் சொல்லலாம். புகையிரதத்துக்கும் வரும். TRAIN. அப்ப 2 மீனிங் அதுல வருது பாருங்க. ட்ரைனிங் சொல்லலாம், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறதையும் ட்ரெயின் என்று சொல்லலாம். சரியோ? மற்றது கொஞ்சம் கஷ்டமான வேர்ட் ட்ரெயின். DRAIN ட்ரெயின். ட்ரைனேஜ். ட்ரெயின் அந்த அது அடைச்சிருக்கும் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். மழை தண்ணிகள் சாக்கடைன்னு சொல்லலாம். அந்த வழிவாய்க்கால் அடைச்சிருந்தது. We can say the drain is blocked. Drain is blocked என்று சொல்லலாம். DRAIN drain. ரெயினுக்கு முன்னால டிய போட்டீங்கள் என்றால் ட்ரெயின் என்று வருது.
ஓகே ஓகே. நாங்கள் அந்த 4 வீட்டுல இந்த இந்த ரெயின்னு நாங்க சேர்க்கையில போல கிடக்கு. அதுல இங்க சேர்த்து விடலாம். RAI என்ன ரைட். விளங்குதோ? ஓ விளங்கோட்டா தயவு செய்து சொல்லுங்க. இது அந்நிய பாசதான். அப்படியா லேசில படிக்கிறதான்னு நினைக்கப்படாது. கஷ்டமா இருந்தா we have to work hard and study. Understand. மற்றது ட்ரெயின் முடிஞ்ச பிறகு ஸ்டாண்ட். STAND ஸ்டாண்ட். ஸ்டாண்டா என்ன கருத்து? நிப்பாட்டுறது. நிப்பாட்டுறது. ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாமோ? ஸ்டாண்ட் நிக்கிறது நிப்பாட்டுறதுன்னு சொல்லலாம். ஹரிப்பிடம்னு ஓ, சொல்லி ஒரு குத்தி மாதிரி இருக்கிறதையும் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவிடம். சிலர் Stand. பூவாஸ் வைக்கிறதையும் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவிடம். ஸ்டாண்டுக்கு மேல வையுங்கள் என்று. Book stand. ஹரிப்பிடத்துக்கு மறந்தானே டாக்டர் ஸ்டாண்டர்டு. என்னண்டு? ஹரிப்பிடத்துக்கு இப்ப பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ற மாதிரி ஸ்டாண்டு. ஓ, அதுவும் சொல்லலாமோ? பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட். STAND ஸ்டாண்ட். மற்றது டைனர். DINER டைனர். டைனர் என்ற கருத்து எந்த மனதில் வருகிறது? அது டின்னருக்கு போறையாக்கள் அதை டைனர் சொல்லலாம். ஓ, டின்னர் டைனர். DINER டைனர். டின்னர் என்று சொன்னா அது இரவு சாப்பாடு. DINNER ரெண்டு என்பர் மாதிரி. DINNER டின்னர். மற்றது 5 சென்ட் 5 எழுத்து கிரெயின். GRAIN கிரெயின். கொப்பு என்னது? கொப்பு அந்த மரத்தின் கொப்பை சொல்லுவினம். மற்றது இல்ல கிரெயின் என்று சொன்னால் உங்களை அந்த தானியத்தை தான் கிரெயின் என்று சொல்றது. சோளத்தை சொல்லலாம். மற்றது அரிசி, மொண்டி, வரகு, மற்றது சாமி, மற்றது பருப்புகள் எல்லாத்தையும் கிரெயின் என்று சொல்லலாம். தானிய வகை என்ன? தானிய வகை. வெரி குட். GRAIN GRAIN எழுதக்கூடியதா இருக்குதோ? நான் ஃபாஸ்டா போறேனோ? சரி சரி சரியா? ரெயினுக்கு முன்னால ஜிய போட்டீங்கன்னா ரெயின் என்று வருகிறது. RAIN ரெயின் என்றா மழை. 4 வேர்ட்ஸிலும் போடலாம் ரெயின். அது முந்தி நான் சொன்னான் உங்களுக்கு. மற்றது URINE அதை என்னன்னு சொல்றது? URINE யூரின் சொல்லுகிறோம். யூரின் சொல்லுகிறோம். நாங்கள் எப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எங்களை ஆக்கள் சொன்னால் யூரின் தான் சொல்லுகிறோம். யூராயின் என்று வெள்ளக்காரர் சொல்லுகிறோம். வெள்ளக்காரக்கு அந்த ஈ வராது இங்க எங்களுக்கு. அது ஊரின்னுவாங்க. சலம். மற்றது சலம். சலம் மற்றது பாவிக்கிறது தான் யூசிங் என்று சொல்றது. USING யூசிங். USING யூசிங் பாவிக்கிறது, ஒன்றை யூஸ் பண்றது.
ஐ ஆம் யூசிங் திஸ் டேபிள் டு ஸ்டடி என்று சொன்னா நான் படிக்கிறதுக்கு இந்த டேபிளை பாவிக்கிறேன். ஐ ஆம் யூசிங் திஸ் பென் டு ரைட் என்றால் நான் பேனியை பாவிக்கிறேன், எழுதுவதற்கு பாவிக்கிறேன். இது எப்படி போகுது இவ்வளவும்? So far good. Thank you. மற்றது அடுத்தது, நீங்க தாதிய நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். NURSE nurse. NURSE nurse. NURSE nurse. URAC nurse. 5 வசனம் எழுதினதை நீங்கள் எழுதி வச்சிருந்த நீங்கள் அதோட இது இந்த இது எழுதாம இருந்தால் தயவு செய்து இதைகளையும் சேர்த்து விடுங்க. 5 எழுத்துள்ள சொற்கள். இது இவ்வளவு விளங்குதோ உங்களுக்கு? மற்றது போவோமோ? Yes, please. ஆறாவது 6 எழுத்து கொண்ட வேர்ட்ஸ்கள் இப்ப எழுதியிருக்கிறது. சொற்கள் எண்ட் என்று சொன்னா மூன்று சொல்லு. END end. ING ending. END ING என்று சொல்லி 6 எழுத்து உள்ளது எண்டிங். எண்டிங்னா என்ன கருத்து? முடிவு. ஒரு எண்டிங் ஆஃப் அ ஸ்டோரி. ENDING எண்டிங். ஆறுதலா எழுதுங்கோ தயவு செய்து. ENDING எண்டிங். எண்டிங்னா என்ன சொன்னவன்? முடிவு. அடுத்த வேர்ட் 6 எழுத்துள்ளது டேஞ்சர். DANGER டேஞ்சர். எழுதுங்கோ, ஆறுதலா எழுதுங்கோ. டேஞ்சர். டேஞ்சர்னா என்ன கருத்து? அபாயம், ஆபத்து. வெரி குட். DANGER டேஞ்சர். அடுத்தது டியூரிங். DURING டியூரிங். டியூரிங் என்ன கருத்து? இடைவெளியில் வர்றது. During the conversation. During the conversation, the Prime Minister spoke about politics. Sri Lankan politics என்று சொல்லலாம். During the conversation, the Prime Minister spoke about Sri Lankan politics. Yeah. இடையில என்ற கருத்து அது சரியா வரும். During என்றால் இடையில என்று வருமா? இடையில. During அந்த சந்தர்ப்பத்தில். During the conversation, he explained to me the difficulty in the exams. Okay. During the conversation, அந்த கதைச்சு கொண்டு போற நேரத்துல எக்ஸாம்ஸ்ல உள்ள கஷ்டத்தை அவர் விளங்கப்படுத்தி சொன்னார். By the time சொல்லலாம். By the time. Yes. By the time, yes. கிட்டத்தட்ட வரும், ஆனா அக்யூரேட்டா சொல்ல முடியாது, but you can use it. I am reading the book during the Radio. during the traveling. Yeah. During traveling, yes. During the traveling, I was reading that book. Yeah. அடுத்தது டின்னர். டின்னர் வந்தா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அது சொல்ல தேவை. சாப்பாடு சொல்ல தேவை. DINNER டின்னர்.
NNER, dinner. Double N வருமா டாக்டர்? After the class, I am waiting to have my dinner. After the class, என்ன கருத்தது? சாப்பாடு இருக்கிறோம், இரவு சாப்பாடு. நேச்சர், நேச்சர் என்ன? இயற்கை. இயற்கை, அது உங்களுக்கு தெரியும். NATURE, நேச்சர். பியூட்டிஃபுல் நேச்சர், இயற்கை. 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 நேட்டர் ஓகே. NATURE, நேச்சர். NAயா? NA. He has a good nature. He is a good natured man. என்ன கருத்து? He has a good nature என்ன கருத்து? அவர் இயற்கையா இருக்கிறார். இயற்கையாக நல்ல குணம் உள்ளவர். குட் நேச்சர். அடுத்தது கார்டன். கார்டன் உங்களுக்கு தெரியும். You also have a garden around your house. GARDEN, garden. Garden, GARDEN. இலங்கையில சொன்ன சினமன் கார்டன்ஸ் என்று என்ன கருத்து? நம் கலம்ப சினமன் கார்டன் என்று சொல்றேன். சினமன் என்றது கருவாக்காடு. கருவா தோட்டம். சினமன் கார்டன்ஸ் வந்து கலம்புல there are places சினமன் கார்டன்ஸ். கருவா தோட்டம் தான் அது. மற்றது GARDEN, கார்டன். சினமன் என்றா என்னென்று எழுதுவீங்க? எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க? CINNAMON. சினமன் கார்டன்ஸ் என்ற கர்வா தோட்டம். டியூனிங், TUNING, டியூனிங். டியூனிங் என்றா என்ன கருத்து? அந்த சத்தம் போடுறது என்ன? அந்த பறவைகள் நல்ல சத்தம் போடும். டியூன் பண்ணி விடுறது. ரேடியோ டியூன் பண்ணி விட்டா சட்டம் பெருசா கேட்கும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை குறைக்கிறதுக்கு வயலின் அதுகளுக்கு டியூனிங் என்று சொல்லலாம். வீணை. TUNING, டியூனிங். அடுத்த வேர்ட் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ரேடியஸ். RADIUS. RADIUS, ரேடியஸ். ரேடியஸ் என்ன சரியான கருத்து? சுற்றளவு. வட்டത്തിന്റെ ആരയാ? വട്ടത്തിന്റെ ആരൈ? அதான் சொல்றது ரேடியஸ். கரெக்ட். விட்டமில்ல ஆரை. விட்டம் சரியான பாதியா வரும். விட்டத்தின் அரவாசி விட்டம் தானே. விட்டത്തിന്റെ അരവാസി തന്നെ ആരെ? சுற்றளவு வருமா? சுற்றளவு இல்ல இல்ல. வட்டத்தின் அரவாசி தெரியும். இப்ப 6 எழுத்து கொண்ட வேர்டுகள் நீங்கள் எழுதி வச்சிருந்த நீங்கள் இதுல எழுதப்படாத இருந்தால் இதுல சேர்த்து விடலாம். ரேடியஸ் எழுதிட்டீங்களோ? ரேடியஸ் எழுதிட்டீங்களா? RADIUS, ரேடியஸ். இனி 7 உள்ளத பாப்போமா? சாரி சார், வேர்ட பாப்போம்.
6 எழுத்துல ஒரு வேர்ட் வச்சிருக்கிறேன். இன்வெஸ்ட். இன்வெஸ்ட். வி இல்லையே. நீங்க invest. விய போட்டு V இல்ல. போட்டுருக்கீங்க. விய இல்ல இதுல. V இல்ல. ஓ பரவாயில்லை, that's all right. நாங்கள் இல்லாத பொழுதாது, பட் we are trying to find another word that was good. மற்றது 7வது 7 எழுத்துள்ள ஒரு வீணை பார்ப்போம். ரீடிங். READING. ரீடிங்க வாசிக்கிறது. READING. ரீடிங். வாசிக்கிறது. ரீடிங். ரீடிங். ரீடிங் என்ன கருத்துன்னு சொல்லுவீங்களோ? வாசிக்கிறது. I am reading. நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க எனக்கு. அப்படி என்ன? I am reading a book. ஏழுமண்டா. I am reading story book. ஸ்டோரி புக். ஆமா. I am reading a story book. I am reading in the paper. READING. Reading. I am reading a story book. I am reading about the history of Sri Lanka. சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் இலங்கையின் சுயசரிதையை வாசித்தோம். இலங்கையை பற்றி வாசிக்கிறோம். வரலாறு. Very good, very good. Well வரலாறு done. தான் அதுக்கு சரியானது. ஹிஸ்டரி. Well done. கிறிஸ்டி என்ற வரலாறு. Oh, இலங்கை பற்றி. மற்றது turning. 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 Turn என்ன சொல்றீங்களா? திருப்புறது. Turning. 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 It's your turn. என்ன கருத்து? திரும்பு என்றார். திரும்பினால் இந்த இல்ல, it is your turn. It is your இப்ப உங்களோட கிளாஸ்ல வச்சு உங்களோட டீச்சர் சொல்றார், now it is your turn to answer my question. என்ன கருத்து? உங்களோட முறை உங்களோட சந்தர்ப்பம் வருகிறது, டேர்ன் பண்ணி வருகிறது. இப்ப நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. டேர்ன் பண்ணுது. கலைவாணி, it is your turn now என்று சொன்னா என்ன கருத்து? இது எந்த நேரம் இப்ப? எந்த Very good. எனக்குரிய நேரம். ஓகே. ஓ திரும்ப சொல்லலாம். சொல்ல மாட்டேன். திரும்ப ஓ சொல்லலாம். ஓ மற்றது டஸ்டிங். DUSTING. டஸ்டிங். டஸ்டிங் என்று சொன்னால் தட்டுறது. I am going to employ a person to do dusting at home. என்ன கருத்து? வீட்டை துப்புரவு செய்வதற்கு ஒரு ஆளை பிடிக்க போகிறேன். நான் ஒரு ஆளை பிடிக்க போறேன். எடுக்கிறேன். படிக்கிறதுக்கு சேர்த்திருக்கிறேன். DUSTING. The person who came to dust my house has done a very good job. என்ன கருத்து? அவர் வந்து வீட்டை அழகாக கிளீன் பண்ணிட்டு போயிட்டு. வெரி குட். DUSTING. 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 அடுத்தது எங்கட மழைய பத்தி சொல்றோம். RAINING. raining. மழை பெய்கிறது. raining. It is raining now. Is it raining in Europe now? Yeah. Yes. Now? At the moment. Yeah. At the moment. It is not raining in Melbourne now. It is not raining. It is raining in Sri Lanka now. ஓ, என்ன அஜயமல்ல அவர்கள் கேக்குறீங்க? ஒரு எண் தானோ? ஒரு ஐ தான் இருக்கிறது. ஒரு ஐ. இதுல ட்ரைனிங்க்கு 2 ஐ வருது. அதான் கேட்டேன். அதானே. RAINING. raining. ரெயினை பிடிச்சு ரெயினோட ING சேர்த்தா ரெய்னிங் முடியுது.
ஆறு நம்பர் ஆர் ஆர் ஏ ஆர் ஏ RAINING அதான் 7 வேர்ட்ஸ். அதான் ரெண்டு ஐ வருது. இல்ல இதுல 2 ஐ வருவதா சொல்றேன். 2 ஐ இல்ல தானே இதுல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இல்ல RAIN அதுல ஒன்று வருது, ஒரு ஐ. என்னுக்கு பிறகு ஒரு ஐ வரும், ING. இல்ல இப்ப நாங்க என்ன டல்வ கேக்குறார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு ஐ தான் இருக்குன்னு அது சொல்லி. சரியா? That's right. Yes. அதான். 2 இது வராது. That's correct. மற்றது அது பிள்ளையாது. ஸ்டாண்டிங் STANDING ஸ்டாண்டிங். இது 8 லெட்டர் வேர்ட்ஸ். ஸ்டாண்டிங் என்றால் ஸ்டாண்ட் இங் என்றால் எழும்பி நிற்கிறது. I asked all the students to stand up என்று சொன்னால் எழும்பி நில்லுங்கள் என்று சொன்னேன். The students obeyed and they were standing. அவங்க மறத்து விட்டார்கள். They are standing. மறத்து விட்டார்கள் எழும்புவதற்கு. Yes, அப்படியே சொல்லலாம். When I asked the students to get up, they refused to stand up. மறந்து விட்டார். He is standing on the table and சொன்னால் என்ன கருத்து? No. டேபிளுக்கு மேலே ஏற்றி வர்றது, மேசைக்கு மேலே ஏறி நில்லுன்னு சொல்றோம். ஸ்டாண்டிங் on the roof என்றா என்ன கருத்து? ஏதோ குழப்படிக்கிறதா மேசைக்கு மேலே ஏற்றி சின்ன கூரைக்கு மேலே ஏறுறது, ரூஃபுக்கு மேலே ஏறுறது. ரூஃப் என்றா என்ன கருத்து? What's the meaning of roof? மேல கூரை. நேவிஸ் பிலிப்ஸ் சொல்ல போறீங்களா? இல்லையா? உங்களோட சத்தம் வரையது இல்ல. இப்ப சரி. ஓகே. ரீடிங்ஸ் என்றா என்ன கருத்து? வாசிக்கிறது. இருங்கோ. 8க்கு நான் சேர்த்து விட்டேன் நான் இதுல. ரீடிங்ஸ் READINGS. அப்படி சொல்லலாமா? போர்டு ரீடிங்ஸ் வந்து ரீடிங்ஸ் சொல்லலாம். ரீடிங்ஸ் கணக்க வாசிக்கிறது ரீடிங்ஸ் சொல்லலாம். I have been doing quite a lot of readings in books. I do a lot of readings and சொல்லலாம். I readings lot of books. I read lot of books. I do lot of reading and சொல்லலாம். Yes வரா. I do a lot of readings and சொல்லலாம். சரி. சொல்லுவாங்க. பிள்ளை இல்லையா? நான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் படிப்பிக்க வந்த நான் டைம்கள் எல்லாம் சரி முடிஞ்சு கொண்டு போகுது. அடுத்த கிளாஸ்ல படிப்போம். அடுத்த கிளாஸ்ல தெரிய வைப்போம். நீங்க சொல்ல சரி. வேறு எதுவும் சொல்ல இருந்தா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்? இல்ல சார், நீங்க இப்படி சொல்லிக்க அந்த இப்படி இன்னைக்கு சொன்ன மாதிரி வேர்ட்டை சொல்லி அந்த இப்படி அந்த வசனத்தை சொல்லிக்க அது எங்களுக்கு நல்ல இதா இருக்குது. அந்த நாங்கள் கதைக்கிறதுக்கு அந்த I know you all will study. Sorry sir, I leave the class because I am going to surgery doctor now. Yes. Okay, thank you. See you by next class. Yes, you please go and attend to your surgery. Thank you. Bye. நான் இதுல ஹோம்வொர்க் இதுல காட்ட போறேன். ராகினி சார், நானும் கேட்டுக்கொண்டு நானும் விட வருகிறேன். நான் அப்புறம் கேட்பேன், அந்த கூட மறுவலையில் கேட்பேன். That's all right. Very good. Thank Very you good. very much. நன்றி. இப்ப நீங்க இப்ப இருக்கிற ஆட்கள் இந்த ஹோம்வொர்க் செய்வீங்களா? இருக்கா ஹோம்வொர்க் தாங்க. ஹோம்வொர்க்
I'm sorry, sir. I am sorry to leave from now. Yes, please. See You you are next welcome. week, sir. Yeah. Okay, very well. Thank you very much. Thank you very much. Thank you very much, sir. Thank you very much. My home பற்றி எழுதுங்கோ. ஓகே Write 5 sentences. Write 5 sentences about my home. About my home. என்ற வீடு. Right. Okay. Using the following words. இந்த வேர்ட்ஸ்களை யூஸ் பண்ணி 5 sentences எழுதி கொண்டு வரங்களுக்கு உங்களுக்கு homework தரும். About my house. Okay. About my home. வீட்டை பற்றியா? Bedrooms. BEDROOMS. Bedrooms எல்லாம் உங்களுக்கு தெரியும், படுக்கை அறை. கிச்சன். கிச்சன் என்றா என்ன? குசினி சமையலர். சமையல். சமையலர். TV room. KITCHEN kitchen. KITCHEN kitchen. என்ன எழுதிட்டீங்களோ? சொல்ல விளங்காவிட்டா சொல்லுங்க, கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். TV room. டிவி வைக்கிற ரூம். T பெரிய எழுத்து, மற்றது பெரிய எழுத்து. ROOM room. TV room. ROOM room. அடுத்த வேர்ட் டாய்லெட். TOILET toilet. TOILET toilet. Toilet. அடுத்தது வெராண்டா. வெராண்டாண்டா என்ன கருத்து? பிராந்தை. பிராந்தை எங்கட பாசை கிட்டத்தட்ட நிக்குது. VERANDAH வெராண்டா. VERANDAH வெராண்டா. கிராண்டாண்ட இப்ப ஹோலை பற்றி தானே எழுதலாம். இங்க பிராண்டா இல்ல, பிராண்டா பிராண்டு. ஹோலை பற்றி இருந்தா எழுதுங்கோ, இல்லாவிட்டா நீங்கள் அதை விடலாம். சிட்டிங் ரூம் எழுதலாம் தானே. போடலாம். அதுக்கு பதிலாக நீங்க போடுங்க பிராந்தி என்று. மற்றது ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு வீட்டிலும் படிகள் இருக்குது. STEPS ஸ்டெப்ஸ். மேல் வீட்டு போறதுக்கும் 25 ஸ்டெப்ஸ் இருக்கும் சில வீடுகள்ல. சும்மா வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கும், 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும். அப்படியா ஸ்டெப்ஸ். யூ கேன் மென்ஷன் இன் மை ஹோம் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்டெப்ஸ். ஐ ஹேவ் நோ ஸ்டெப்ஸ். சிலர் எழுதலாம் ஐ ஹவ் காட் 25 ஸ்டெப்ஸ் டு கிளைம் டு மை அப்ஸ்டேர் ஹவுஸ். upstairs to climb to the upstairs. 25 ஸ்டெப்ஸ் இருக்கு நான் மேல் வீட்டுக்கு போறதுக்கு. மற்றது கார்டன். கார்டன் என்ன என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தோட்டம். தோட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குதோ தெரியல. You might be having flower garden, but you might be having even vegetable garden. Vegetable garden. People now they do vegetable in pots. They grow vegetables in pots. What are the vegetables you can grow in pots? Any idea? Potatoes, tomato, chili. Tomatoes you can grow. Chili. Tomato. Chili. Brinjal. Beans. Beans. Brinjals. Chilies. Katarika. Yeah. Brinjal. Katarika, brinjal. Onion. And then
or various things you can grow in pots. Pots. These days, people use pots, big pots to grow vegetables. எழுதிட்டீங்களோ? எஸ் உங்களுக்கு டைம் வந்துட்டு நீங்கள் என்ன பின்னித்தானே என்ன எடுத்த நீங்கள் ஆனபடியாக அந்த டைம் நான் நீங்க எடுத்துட்டேன். பிந்தி நாங்க தரையில தந்துட்டோம் டைமுக்கு, நீங்க தான் பிந்தி வந்துட்டீங்க. நாங்க டைமுக்கு தந்துட்டோம். சரி, பரவாயில்லை, பிரயோசனமான நேரம் தானே டாக்டர். இதுல வந்து 1 by 1 எழுதணுமா? இப்ப பெட்ரூம்னா பெட்ரூமை பற்றி எழுதணுமா? பெட்ரூமை பற்றி எழுதுங்கோ. I have 2 bedrooms in my house. அப்படியே, ஓகே. I sleep in one bedroom. My mother sleeps in another bedroom. அது எழுதலாம். வீட்டை பற்றி எழுதலாம். இப்ப ரூம்ஸை பற்றி இங்கிலீஷுக்கா வேண்டி தான் கேட்கிறேன். ரூம்ஸ் 4 ரூம்ஸ் எழுதலாமா? I have 4 rooms. I have four rooms and I have no home and முடிஞ்சது கதை. ஓ இல்ல, இப்ப கிச்சனை பற்றி ஹோம்லெஸ். I am a homeless. எழுதி விடுப்பா. ஓ, ஆனா இப்ப கிச்சனை பற்றி எழுதுறேன்னா டாக்டர் கிச்சன்ல வேலை செய்யறோம் எழுதுறது. அது குக்கர் இருக்குது, சிங்க் இருக்கு. இப்ப about my house எழுதுறோம். இப்ப ரூம் இப்படி, ஸ்டெப்ஸ் இப்படி, பெட்ரூம் அப்படி என்று போட்டு உண்மையான இதுல நீங்கள் எழுதலாம். இல்ல அப்பார்ட்மெண்ட் தான் உங்களோட வீடு தானே, அது ஹோம்லெஸ் இல்ல தானே. பொய்யும் எழுதலாம். பொய்யும் எழுதலாம். நீங்க அப்பார்ட்மெண்ட் போடாம I am living in பாக்கி பொய்யை நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ என்று நான் அறியலாம். I wish you all the best. பிரேயர் ரூம் எல்லாம் எழுதிட்டீங்களா? பிரேயர் ரூம் எழுதுங்க. பிரேயர் ரூம் நீங்க பாத்ரூம் சொல்லி PRAYER prayer room RWM separate word. prayer என்ன மண்டார, இது ரூம் அண்டா அறை, கும்புற அறை. மற்றது கார் உள்ளாக்கள் கராஜ் GARAGE garage. I keep my car in the garage. I have a big garage where I can park 2 vehicles. என்ன கருத்து? 2 cars. கராஜுக்குள்ள வெஹிக்கிள் நாங்கள் விடுகிறோம். எல்லாம் அறிஞ்சீங்களா? இது பிரயோசனம் வேண்டிய கிளாஸ். கராஜ் இல்லாம பார்க்கிங் இடங்கள் இருக்குது. கராஜ் இல்ல பார்க் பண்ற இடங்கள் இருக்கிறதும் அப்படியே எழுதலாம் தானே. கராஜ் வீட்டுக்குள்ள வராது, அது வீட்டுல வராது, ரோட்ல இருக்குது. இல்ல about your house மட்டும் எழுது, நீங்க worry பண்ணாம. நீங்க வந்த ஆக்களோட பேரு ஒருக்கா சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஓகே. கலைவாணி மோகன், ஜெயமலர் ஜெயம், ஜெயா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பத்மினி கமலகாந்தன் அவர்கள், தவமலர் கல்விராஜன் அவர்கள், அனா அவர்கள் மற்றும் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், விட பெற்றவர்கள் பாலன் அவர்கள், மற்றது நகுலவதி திலத்தவன் அவர்கள். நீங்கள் நல்லா நோட் பண்ணி எல்லாம் நீங்கள் நல்ல வடிவாக நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? Thank you and God bless you all. Thank you very much for your time, sir. Thank you very much for your time. Good night. We'll see you all next Thursday. Lesson 11 சந்திப்போம். நன்றி. We'll see the screen. I have written quite a lot of things, so we'll do that next week. Huh? Thank you. Yeah, we'll have some conversation and things like that. All the best. Thank you very much. Okay, thank you so much. Thank you. Bye. Bye. நிறைவுக்கு வருகின்றது ஆங்கிலம் கற்போம் வகுப்பு 10 இணைந்திருந்தோம். டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்திருந்தார்கள். அவருக்கும் அவரது மனைவி எப்பொழுதும் உதவி செய்வார். அவருக்கும் அறிமுகம் செய்த ஜானர்சன் அவர்களுக்கும் நன்றி. இணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.